மருதாணியை பறிச்சுக்கலாம். என் மண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும். கொள்ளை அடித்தாலும் பரவாயில்ல, வெள்ளை அடித்த மாதிரி இருக்கக்கூடாது. வயசுக்கு ஏத்தாப்பில் தான் நிறைக்கணும். எனக்கு நிறைக்க ஏத்தாப்பில் வயசு போய்கிட்டு இருக்கு. அதை மாத்திரேன். பார்க்க தான் போகிறீங்க, பறிச்சுக்குங்க, நிறையா பறிச்சுக்குங்க. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இப்படியே போச்சுன்னா நம்மளுக்கும் பாட்டிக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். மாத்திரம் அம்மாடியும் உங்க பயங்கரமான காடாக இருக்குது. நம்மளால் அங்கெல்லாம் போக முடியாது. நமக்கு கைவசமாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கலாம். வாங்க போவோம். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பறிங்க. ஆமாம், இங்கே என்ன வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு முடி வளர்றது தான் முக்கியம். வாங்க போகலாம். பறிச்சுட்டு போவோம். ஆன்டிபயோட்டிக், பூச்சி வெட்டு, புழு வெட்டு எதுவும் இருக்க முடியாது. நம்ம மட்டும்தான் வெட்ட முடியும். நம்ம முடியாது, யாராலையும் வெட்ட முடியாது. இப்போ செம்பருத்தியை பறிச்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா முடி வளர்க்குறதுக்கான எல்லா செடி கொடியாக நான் பூரா இங்கே வளர்த்து வச்சுருக்கேன். எப்படியாச்சும் முடியை வளர்த்தணுங்கிறத நம்ம டார்கெட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தோட்டத்தையும் உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் எப்படி இருந்தால். நீங்கள் நினைக்கலாம் இவங்க காடு வச்சுருக்காங்களா, எது வச்சுருக்காங்கன்னு. எதுவும் இல்லைன்னா தலைக்கு முடி வளர்க்குறதுக்காக என்ன வேணாலும் வைப்பேன். கரிசாலங்கண்ணியை பறிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அங்கே எதுவும் பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக மஞ்சள் கரிசலாம் பூ பார்க்குறேன். நீங்கள் நம்பணுமேன்னு, ஆனால் ஒன்று கூட இல்லை, மன்னிச்சிடுங்க. நல்லா மாடு மேய்ஞ்ச மாதிரி எல்லாத்தையும் மேய்ஞ்சிருங்க. மிக்சியை சூப்பராக கழுவி எடுத்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கருவேப்பிலையும் கழுவிடணும். கழுவாமல் போட்டக்கூடாது. ஏதாவது டேஞ்சரஸ் பூச்சி இருந்து நம்ம தலையை தாக்கிடக்கூடாது. எல்லாத்தையும் உள்ளே போட்டுருங்க. அப்படிதான் கரெக்ட் பண்ணுறேன். இப்போ 1 2 3 4 5 நிறைய செம்பருத்தி இலை போட்டுக்கலாம். இது நல்லா வழுவழுன்னு வரும். அப்போனா நம்ம மண்டையில் இருக்க வழுக்கையெல்லாம் ஓடி போயிடும். தயங்காமல் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலை இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இது மஞ்சளாக இருக்குமான்னு கேட்காதீங்க, இது பச்சையாக தான் இருக்கும். தலைக்கு ரொம்ப நல்லது, கருப்பாக்கிடுமா முடிய. மருதாணி ரொம்ப முக்கியம். நம்ம வெள்ளை அடித்த மாதிரி இருக்க தலையை இதுதான் நல்லா நம்மளை காப்பாற்றும் இளமையாக. ரொம்ப முக்கியம். இதில் இருக்க கசப்பு தன்மைக்கு நல்லா முடி வளரும். தலையில் மட்டும் பார்த்து போடுங்க, தப்பி தவறி வாயில் போட்டுறாதீங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். வெங்காயம் 4 சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லது, முடி வளரும், நல்லா வளரும். இப்போ நம்ம ஹேர் பேக் உடனே ரெடி ஆயிடுச்சு. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி தலையில் அப்ளை பண்ணிடுங்க. 15 minutes to 20 minutes விடலாம். என்ன மாதிரி தலைவலி இருக்கிறவங்க 10 நிமிஷத்தில் கூட எடுத்துருங்க. ஆமாம், குளிச்சிடணும் கண்டிப்பாக, மறந்துடாமல். இதுதாங்க அந்த இளநரை நிறைய இருக்கத்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்கங்கே ஒயிட் ஹேர்ஸ் இருக்கும். எங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ண அந்த ஹேர் பேக் அண்ட் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹேர்லாம் ஒயிட்டாக இருந்தது ப்ரௌனாக மாற ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஹேர் ஆயில் வேணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படின்னு நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இவங்களுக்கு நிறைய பிளாக்காக மாற ஆரம்பிச்சிருச்சு ஹேர். அண்ட் ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்குது. எண்ணெய் வைக்கிறது இல்லை, சொன்னால் கேட்குறது இல்லை. சொன்ன பேச்சு. ஒரு கீரை சாப்பிட்றது இல்லை, சத்தான இது காய்கறி சாப்பிட்றதில்ல. அப்புறம் எப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேம்மா, இப்போ கொடுத்துட்டோம்மா. உண்மையை சொன்னால் என் பேச்சை எங்கே கேட்குறோம். டெய்லி எண்ணெய் வைக்கணும், வைக்கிறதில்ல. வைப்பேன்.